சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு. ரஜினியும் நல்லா தான் இது பண்றாரு. எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருக்காரு. அதாவது எல்லா சாமியும் ஒன்று தான், பேர் ஒன்று கிடையாது, கும்பிட்றதும் ஒன்று கிடையாது, ஆனால் சாமி ஒன்று தான் சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கு. சூப்பர். அந்தர் சூப்பராக இருக்கு. தலைவர் மாஸ், இந்து மத கான்செப்ட், முஸ்லீம் இந்து கான்செப்ட், நல்ல ஸ்டோரி. ஐஸ்வர்யா சிஸ்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. தலைவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். இதில் தலைவர் எப்பவும் போல மாஸ்க் கட்டியிருக்காரு. வேற லெவல் தலைவர். படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். பாருங்க, படம் பார்த்தா தான் தெரியும். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. இந்து முஸ்லீம் அது ஒற்றுமைக்காக தான். அவர் ராமர் கோயிலில் கும்பாபிஷேகம் போவார், ஆனால் இங்கே முஸ்லீமாக நடிச்சுக்கிறார். ஒரு ஒற்றுமைக்காக தானே அது. நல்லா இருக்கு. இது செகண்ட் டைம் பார்க்க வரேன் சார். இது ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாட்டி பார்க்கலான்ட்டு. ஃபஸ்ட்டு தனியாக போய் பார்த்து வந்தேன். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாட்டி பார்க்கலான்ட்டு, என்ஜாய் பண்ணலான்ட்டு. திரும்ப அடுத்த ஒரு இன்னொரு வாட்டி வருவேன். அது ஃபேமிலியோட வந்து பார்ப்பேன். படம் சூப்பராக இருக்குது சார். பாஷா ரேஞ்சுக்கு இல்லை, பட் படம் செம்மையாக இருக்குது. மெசேஜ் செம்மையாக கொடுத்துருக்காரு. படம் அருமையாக இருக்குது. படம் தான் இந்து முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸ் எல்லாம் மனுஷங்க தான். இது மதம் வந்து நம்ம வந்து கடவுளை மதத்தால் பிரிச்சிருக்கோமே தவிர அது மீறி மனித நேயம்னு ஒன்று இருக்குது அப்படின்றது தான். படம் சூப்பராக இருக்குது. லால் சலாம் நல்லா தானே இருந்துச்சு. சங்கின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த சங்கின்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு சூப்பர் ஸ்டாரு. ஸோ முஸ்லீமாகவும் நடிச்சிட்டாரு. படம் நல்லா இருக்குது. ஸோ விக்ராந்தும் நல்லா நடிச்சிருக்காரு, விஷ்ணு விஷாலும் நல்லா நடிச்சிருக்காரு, தம்பி ராமையாவும் நல்லா நடிச்சிருக்காரு, நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டாரும் நல்லா நடிச்சிருக்காருங்க. அரசியல்வாதிங்க தான் வந்து முஸ்லீம்ஸு எல்லாமே சொல்கிறாங்க, பட் நம்ம எப்படி இருக்குன்றது அது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இதில் படத்துலேயும் சொல்லலாம், நம்ம எப்படி இருக்குன்றது நம்மளுக்கும் தெரியும். ஸோ எல்லாருமே ஃப்ரெண்டாக தான் இருக்குன்றதை இன்னொரு வாட்டி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இல்லை, டைலாக்ஸ் எல்லாமே வந்து கரெக்டான டைலாக்ஸு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பக்காவாக சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு விஷயம் டைலாக் வந்து ஒரு சிலர் சொன்னால் தான் நல்லா இருக்குன்னுவாங்க. இவர் சொன்னால் நல்லாயிருக்கும், விஜய் சொன்னால் நல்லாயிருக்கும். அவங்க 2 பேர் சொன்னால் தான் டைலாக்காகவே இருக்கும். ஓகேங்களா? சூப்பர் ஸ்டாரு தளபதி, அவ்வளோதான். சூப்பர் ஸ்டார் தான், தளபதி தான். அது 2 பேருமே அவங்க உணர்ந்துட்டாங்க. ஏன்னா ஒரு டைலாக் கொஞ்ச நாள் முன்னாடி மீட்டிங்கில் கூட விஜய் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறது என்னென்னா, எனக்கு தலைவர் வந்து ரஜினிகாந்த், அண்ணன் வந்து விஜயகாந்த். அது அவர் எப்போவுமே மாற மாட்டார். அதை தான் நீங்கள் விஜயகாந்தோட இதுலேயும் போய் பார்த்துருப்பீங்க, விஜய் பண்ணது. ஓகேங்களா? படமாக நல்லா இருக்குது, எல்லோரும் வந்து பார்க்கலாம். போர்லாம் இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்குற படம். அதாவது வந்து குத்து சாங்குலாம் இருந்தால் தான் போர் அடிக்காதுன்னுவாங்க. பட் ஆனால் போர் அடிக்காமல் நார்மலாக படம் போகுது. எல்லோரும் பார்க்கலாம் படம். அவ்வளோதான். அதுதான் சொல்கிறேனே, இந்த விஷயத்த வந்து தலைவர் சொன்னால் தான் அதுக்கு நடக்கும். புரியுதுங்களா? இப்போ எப்படி இல்லை, ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அது கடைசி வரை இப்போ வரைக்கும் பேசி நிற்கிறாங்க. அது எப்பவுமே அது ஒரு மெசேஜை வந்து யார் சொல்லணுமோ அவங்க சொன்னால் தான் கிடைக்கும். இப்போ சேஃபாக இருக்கிற மாதிரி எவ்வளோ செலிபிரிட்டி சொல்கிறாங்க, எவ்வளோ விஷயத்த சொல்கிறாங்க, அது அவ்வளோ ரீச் ஆகலை. ஆனால் இந்த தலைவர் சொல்லும்போது பக்காவாக இருக்குது. தங்கி பங்கி எல்லாம் ஒன்று இல்லைங்க. தலைவர் இது அவர் எதுக்கு அதான் சொன்னேன், அவர் சும்மா உசுப்பேற்றி விடுறது, அதாவது அவர் வளர்ச்சி யாருக்கும் பிடிக்கல. அது இப்போ பிடிக்கல, வேறு ஒன்றும் இல்லை. அதுதான், வேறு விஷயம் இல்லை. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. சங்கிலாம் அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை, எல்லாம் பக்காவாக இருக்குது படம். நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்குது. முஸ்லீம் அண்ட் ஹிந்துஸ் போத் ஷுட் பி praising the God equally. சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்க. ரஜினிகாந்த் மட்டும்தான் மெயின். சூப்பர். ரொம்ப நல்லா பண்ணி. மத நல்லிணக்கம், அது பிரின்சிபல் இஸ் ஓகே, ஃபைன், ஓகே, குட். அவங்க அந்த 2 ரோலுமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 2 பசங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் நல்லா இருக்குது சார். அதாவது இது படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. இல்லை, படம் போர்லாம் அடிக்கலைங்க. அது கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. ஓவரால் படம் நல்லா இருக்குங்க. சூப்பராக படம். எல்லாமே வந்து படத்தோடையே போயிடுது. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஏஆர் ரஹ்மான் நல்லா பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யா ராய் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக் பண்ணியிருக்காங்க. ஒரு என்னது ரியல் ஸ்டோரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரியலாகவே ஒரு நல்லா காமிச்சிருக்காங்க. இதில் கிரிக்கெட்டையும் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க. எல்லா படமும் எல்லாமே நல்லா இருக்குது. அது விஷயம் ஒன்றும் இல்லைங்க. எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ரஜினி சார் இருக்காருன்னா என்ன யோசிப்பாங்க? இது வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நீங்கள் குசேலன் படுத்திங்க, அதுலேயும் ஸ்பெஷல் கேரக்டர் தான் சொன்னாங்க. அதுக்கும் அதே விமர்சனம் தான் வந்துச்சு. ஆனால் படம் நார்மலாக இருக்கும். ஆனால் அந்த படத்துக்கு இந்த ஸ்பெஷல் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, சார் வந்து ஆரம்பத்தில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கார். ஸ்பெஷல் அப்பீரன்ஸை விட அவரும் ஒரு ரோலாகவே இருக்கார். அவ்வளோதான். படம் பக்காவாக இருந்தது.